வெல்கம் டு சேஷாத் பிக் பாஸ் வீட்டில் 57வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 8வது சீசனில் கதாநாயகி யார் தெரியுமா? மஞ்சரி தானா? இதை யார் சொன்னது? அதுவும் மஞ்சரியே தான் சொல்லியிருக்காங்க. அப்படியாக தன்னை சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு முத்துட்டு அவர் புலம்பியிருக்காரு. இதை முத்து தீபகிடம் சொன்னபோது கதாநாயகினா வில்லி, மஞ்சரியோடைய ஆட்டிடியூடு அப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் நொய்யினா என்ன பண்ணுறது அப்படின்னு சகித்து கொண்டார் தீபக். பிரச்சனை பீரங்கியாக இருந்தாலும் வந்திருக்கும் வைல்ட்கார்டு என்ட்ரியில் மஞ்சரி மட்டுமே ஸ்மார்ட்டாக ஆடி வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திருட்டு பிரியாணி கும்பல் நள்ளிரவில் எதையோ சாப்பிட்டு கொண்டிட்டு இருந்துச்சு. என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு தீபக் வந்து சந்தேகமாக விசாரிக்க, ரெகுலர் சாப்பாடு தானே, ஸ்டோரில் இருந்து எதையும் நாங்கள் எடுக்கலை, நைட்டில் சாப்பிட்டே பழக்கமாயிடுச்சு அப்படின்னு விஷால். அண்ணே நான் இங்கே இருக்கேன், நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படின்னு அன்ஷிதா தைரியம் சொல்ல, பிரியாணி கும்பலில் நீயும் ஒருத்தி அப்படின்னு கட்டையை போட்டார் ஆனந்தி. பிறகு சௌந்தர்யா வந்து புதிய கூட்டாளியாக இணைந்து கொள்ள தயிரில் சர்க்கரையை போட்டு சாப்பிட்டாங்க. கிச்சன் இன்சார்ஜாக இருந்தால் பல சௌரியங்கள் போல அப்படின்னு தர்ஷிகா. ஆக விஜய் சேதுபதி எச்சரித்தும் விதிமீறல்கள் நிற்காது போல தான். மேகம் கற்குது அப்படின்ற பாடலோட அலற விட்டார் பிக் பாஸ். தன்னை ஜோதிகா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பவித்ரா வந்து சந்திரமுகி போல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். கேப்டன்சி டாஸ்க்கு உடல் வலிமை சார்ந்த அப்படிங்கிறதுனால ஜெஃப்ரி எளிதில் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறதுனால புத்தி சார்ந்த டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் வச்சாரோ என்னமோ. கீழே பரப்பி வைக்கப்பட்டிருக்கும் நம்பர் பிளேட்டில் இருந்து டிவியில் காண்பிக்கப்படும் பிளேட்டை தேர்வு செய்து எடுக்கணும், விட்டு கொடுத்தியோ அவ்வளவுதான் அப்படின்னு சவுண்டு எச்சரிக்கை. உனக்காக நான் ஆடுறேன் அப்படின்னு கிளம்பி சென்றார் ஜெஃப்ரி. ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. ஜெஃப்ரியை பார்த்தால் கூலாக ஆட்டத்தில் கவனமாக பதட்டமின்றி இருந்தார். ஆனால் சாஞ்சனாவிடம் சிறிய பதட்டம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஜெஃப்ரியின் கை ஓங்க சௌந்தர்யா துள்ளி குதிச்சாரு. அன்ஷிதாவும் ரொம்ப ஹாப்பி. ஆனால் பிறகு சாஞ்சனாவும் ஈடு கொடுக்க இருவருமே சமமான புள்ளிகளை எடுக்க ஆட்டம் டை ஆனிச்சு. ஆக இறுதி கேள்வியில் தான் வெற்றி. டிவியில் படமாக காண்பிக்காமல் பிளேட்டின் நம்பரை வார்த்தைகளாக சொன்னார் பிக் பாஸ். இருவரும் ஒரே நேரத்தில் அந்த பிளேட்டை கவனித்துவிட வெடுக்கென்று உடனே எடுத்தால் ஜெஃப்ரி வெற்றி. சௌந்தர்யாவின் உற்சாகம் கரை புரண்டி ஓடியது. உடனே ஜாக்லினும் துள்ளி குதித்து ஒரு வகையான நாடகம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பின்னர் ஜெஃப்ரியை தனியாக அழைச்ச ஜாக்லின், சாஞ்சிவிற்கு விட்டு தரேன்னு சொன்னியே என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்க, நான் 2-3 தடவை விட்டு கொடுத்துட்டேன், கடைசி டைமில் டக்குன்னு எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு, சுற்றி கேமராலாம் இருக்குல்ல, சௌந்தர்யா வேற மண்டையை கழுவுச்சு அப்படின்னு ஜெஃப்ரி சொல்ல, அப்படியா அவளுக்காகத்தான் வின் பண்ணினியா அப்படின்னு கை கொடுத்து விலகிட்டாரு ஜாக்லின். முதல்ல இவ்வாறு ஒருத்தவங்களை விட்டு தர சொல்லி வற்புறுத்துவது ஏன் பண்ணலை அப்படின்னு பின்னாடி விசாரிக்கிறது வேண்டாத வேலை தான். ஜெஃப்ரியும் தந்திரக்காரராக மாறி வராரு. சௌந்தர்யாவோட ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஜாக்கிட்டம் போய் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு நேராக வண்டியை ஓட்ட கேப்டன் ஆகிட்டார். கேப்டன் பதவியை தூக்கி தர தயாராக இருந்தால் நல்ல பையன் அப்படிங்கிற மைலேஜும் கிடைக்கும். கிச்சன் இன்சார்ஜாக தர்ஷிகா, ஸ்டோர் இன்சார்ஜாக சத்யா அப்படின்னு டீமை பிரித்த ஜெஃப்ரி கிச்சன் டீமில் அன்ஷிதா, விஷால், முத்து, ரயான், பவித்ரா ஆகியோரை நியமித்தார். புயற்பார்வையாளராக முத்துவுக்கு கூடுதல் பொறுப்பு. மக்கள் கருத்து கணிப்பின்படி கேப்டனுக்கு ஒரு உதவியாளர் அனைவரும் கூடி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற குறிப்பு வந்துச்சு. அந்த சமயத்தில் பவித்ராவின் பேரை சொல்லி ஆச்சரியப்படுத்தினார் ஜாக்லின். அப்படின்னாலும் பெரும்பான்மையான வாக்குகள் சாஞ்சனாவுக்கு தான் கிடைச்சிச்சு. அவர் தான் கேப்டனோட அசிஸ்டண்ட். இருவருமே வயதில் இளையவர்களாக இருந்தாலும் அவர்களோட தலைமையை உற்சாகத்தோடு ஏற்றுக்கொண்ட ஹவுஸ்மேட்டுகளை பாராட்ட தான் வேணும். தாங்களே வெற்றி அடைந்தது போல பெரும்பாலானோர் மகிழ்ந்தாங்க. கேப்டனுக்கு சமமான மதிப்பை சாஞ்சனாவுக்கு தரதில் ஜெஃப்ரி ரொம்பவே கவனமாக இருந்தது பாராட்டுக்குரிய விஷயம். சாஞ்சனாவுக்குள்ள தோல்வி பயம் அதிகமாயிருச்சு. யார் வெளியே போவா அப்படின்னு கடந்த வாரத்தில் கேட்கப்பட்ட போது தன்னையே அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். பார்வையாளரின் கைத்தட்டலை எச்சரிக்கை மணி போல அவருக்கு ஒழிச்சிருக்கு. கேப்டன் பதவியாவது தனக்காக காப்பாற்றும் அப்படின்னு எதிர்பார்த்தார். அதுவும் நடக்கலை. ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அந்த பிளேட்டை நான் எடுத்திருக்கணும், ஜெஃப்ரி கிட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இருக்குது, அது என்னவாகும் அப்படின்னு கவலையோடு கேட்டுக்கிட்டு இருந்தார். ஜெஃப்ரி தன்னை காப்பாற்றுவா அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருக்குள் இருந்துச்சா அப்படின்னு ஜெஃப்ரியோட வழியே சாஞ்சனாவுக்கு பிறகு ஆப்பு காத்திருக்கு. சாஞ்சனாவை முதல்ல நாமினேட் செஞ்சவரே ஜெஃப்ரி தான். கேப்டன் கிட்ட பிரச்சனைகள் அதிகமாக போகாமல் நீயே எல்லாத்தையும் டீல் பண்ணு அப்படின்னு உதவி கேப்டனாக சாஞ்சனாவுக்கு அட்வைஸ் தந்துட்டு இருந்தார் தர்ஷிகா. ஓப்பன் நாமினேஷன் எதிர்க்கு எதிராக நின்று நாமினேட் செய்யணும். சுனிதாவின் மொழியில் சொன்னால் மூச்சு மேலே பேசணுங்க. இந்த அறிவுரை, பரிந்துரை, மன்னிப்பு போன்ற வார்த்தைகளெல்லாம் கூடாது. முகத்தை பார்த்து தைரியமாக காரணங்களை சொல்லி நாமினேட் செய்யணும் அப்படின்னு வார்ம் அப் செய்தார் பிக் பாஸ். இந்த வாரம் பெரும்பாலான வாக்குகள் வந்து மஞ்சரி மீது விழுந்தன. பிரச்சனை பீரங்கியா இருக்குதான், அட பாவிங்களா, ஒரு ரொட்டிக்கு உலக போகிறா அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸ் வந்து ஓடி இருக்கும் போல. டீமாக இருந்தபோது தனியாக விளையாடினார், தனியாக விளையாடும் நேரும்போது அணியை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு வித்தியாசமான புகழுடன் முத்து வந்து சில வாக்குகள் விழுந்துச்சு முத்து மீது. யார் நாமினேட் செய்தாலும் ரியாக்ஷன் காட்டாமல் சிரித்த முகத்துடன் முத்து ஏற்றுக்கொள்வது ஒரு நல்ல உத்தி தாங்க. இது எதிராளியோட தன்னம்பிக்கை சிதைக்கும் தந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரமும் ஜாக்லின் தொடர்ந்து நாமினேட் ஆனார். அவரையும் ஆனந்தியும் தர்ஷிகாவும் நாமினேட் செஞ்சாங்க. அது ஏன் நம்ம மேலே இவ்வளவு கடுப்பாக இருக்காங்க, நம்மளை ஜெயிக்கவே விட மாட்டாங்க
அப்படின்னு கோவா கேங்ஸ் தலைவியான ஜாக்லின் வந்து ஆதங்கப்பட்டார். தன்னை நாமினேட் செய்த முத்து மற்றும் சௌந்தர்யாவோட விளக்கத்தை கேட்டறிய முற்பட்டார் பவித்ரா. முதல்ல பொறுமையாக விளக்கம் சொன்ன சவுண்டு சில நொடிகளிலேயே பொறுமையிலேருந்து என்ன இப்போ அப்படின்னு எரிஞ்சு விழுந்து விட்டு அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முனகியபடியே சொல்ல இதை கேட்காதது போல கடந்து சென்றார் பவித்ரா. ஆனால் கேட்டுவிட்டார் என்பது பிறகுதான் தெரிஞ்சிச்சு. யார் என்ன காரணம் வேணும்னாலும் சொல்லட்டும், அதில் உண்மை இருக்கான்னு உனக்கு தான் தெரியும், இருந்தால் மட்டும் அதை பற்றி யோசி அப்படின்னு பவித்ராவுக்கு சரியான அட்வைஸ் தந்தார் தர்ஷிகா. கோவா கேங்ஸ் புலம்புவதைப் போலவே ஆனந்தியும் தனது டீமிடம் நம்மளை வாழ விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. கிச்சன் சண்டையில் விஷால் என்ன பண்ணார், அப்புறம் எப்படி என்ன காரணமாக சொல்ல முடியும் அப்படின்னு அருண். சத்யாவெல்லாம் விஷால் நாமினேட்டே செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரியான அனத்தல் தொடர்ந்துச்சு. 2 டீமாக இருந்தபோது உன்னோட குரலும் முத்து குரலும் மட்டுமே கேட்டுச்சு. இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஆனந்தியிடம் அன்ஷிதா சொன்னது சரியான அப்சர்வேஷன். தன் மீதே அதிகமான வாக்குகள் விழுந்துச்சு குறித்து மஞ்சரி அதிருப்தி அடைஞ்சிக்கிட்டு நியாயமான விஷயம். இது ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கும்போது ஒருவர் மீதே அதிக வாக்குகளை குத்தி வீணாக்காமல் இருந்திருக்கலாம். பிரச்சனை பீரங்கியாக இருந்தாலும் மஞ்சரியால் ஏதாவது விஷயம் நடக்குது. ஆனால் எதையுமே செய்யாமல் பல வாரங்கள் நீடிக்கிறவங்களை விடவும் மஞ்சரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது முக்கியமானது தான். ஷாப்பிங் புள்ளிகளே சம்பாதிப்பதற்கான டாஸ்க் வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒருவரின் காதில் மட்டும் சினிமா பாடல் ஒலிக்கும். அதை உடல் மொழியின் வழியாக மற்றவங்களுக்கு அவர் உணர்த்த அது எந்த பாடல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் 500 புள்ளிகள் பரிசு. ஆரம்பத்தில் வந்த பாடல்கள் எளிதாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பாடல் ஒலிப்பதற்கு முன்பே எம்ஜிஆர் மாதிரி செய்திருக்காங்க, இன்னமும் பாட்டே போடலை அப்படின்னு விஷால் செய்த காமெடி சுவாரஸ்யம். பிறகு கண்கள் இரண்டால் பாடலை தலையை கோதி தலையை அசைச்சு எளிதாக கண்டுபிடிக்க வச்சுட்டாரு. தீபக்கிற்கு வந்த பாடலை எவ்வாறு உணர்த்துவது அப்படின்னு தெரியாமல் தவிச்சு தோற்றாரு. இதே கதை தான் அருண் மற்றும் ரஞ்சித்திற்கும். பாடல்களின் தேர்வில் பிக் பாஸின் டீமின் குறும்பும் இருந்துச்சு. தர்ஷிகாவுக்கு லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற பாடல் வந்துச்சு. ஜெஃப்ரிக்கு நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாடல் இந்த வார கேப்டன் அப்படிங்கிறதுனால. ஷாப்பிங் டைம் 6500 புள்ளிகள் சம்பாதிச்சிருந்தாங்க. விஷாலும் தர்ஷிகாவும் பொருட்களை தேர்வு செய்ய கணக்குகள் போடும் வேலையை முத்து எடுத்துக்கொண்டார். இது முடிஞ்சு போச்சு, ஆட்டா மாவு ஏன் 10 கிலோ எடுத்தீங்க அப்படின்னு ஜாக்கு வந்து குறை சொல்ல, ஒருத்தர் போனதுக்கப்புறம் அன்ஷிதா போயிருக்கலாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தர்ஷிகா கோபப்பட ஒரு புகச்சல் ஆரம்பமானுச்சு. இப்படி எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்திருக்கலாம் என்று ஆளுக்கு மூளைக்கு மூளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. தயிரே எடுக்கலையா அப்படின்னு மஞ்சரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நேற்றிரவே பிரியாணி கும்பலால் காலி செய்யப்பட்டு விட்டதே. ஆறி போன ரொட்டி குழம்பு பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்காக மஞ்சரியும் அருணும் அமர்ந்தாங்க. யாராவது உங்களை தப்பு சொன்னால் வேறு மூடிற்கு போயிடுறீங்க, ஒரே விஷயத்தை ரெண்டு இடத்துல சொல்கிறீங்க, சொல்கிற ஆளா நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மஞ்சரி சொல்ல, என்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் தான் அப்படின்னு சொன்ன அருண், முத்து உள்ளே வராமல் இருந்தால் இந்த பிரச்சனை அப்போவே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு மாதிரியான சமாதானத்திற்கு வந்தாங்க. இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.